நடுநிலையா செயல்படக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி சுபா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு, வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, வருத்தம் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. தெரிவிச்சாங்க. ஆனா சதாநாடர் போன்ற சில ஜாதிய அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற பேர்ல இந்த விஷயத்தை பெருசா ஆக்கி அதன் மூலமா மாற்று கருத்து இருக்குல்ல, பெருந்தலைவர் காமராஜ் மீதான ஒரு சில மாற்று கருத்துகள், அது அதாவது நேர் எதிர்ப்புன்னு சொல்லிட முடியாது, ஆனா விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் இன்னைக்கு பேசும் பொருளா வெளியில் எடுத்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு இதனால காமராஜருக்கு களங்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்களே. ஏன் காமராஜருக்கு சதா நாடாருடைய அமைப்புகள், சதா நாடார் போன்றவர்கள் ஏன் களங்கம் கற்பிக்க வேண்டும்? நான் என்னங்கிறேன்னா, அவர் பேசுனதே களங்கம் ஏற்படுத்தும் விதமாக தான் இருக்குன்னு உண்மையை சொல்லுங்க. அதுதான் காமராஜர் அவர்கள் கடைசி காலங்களில் குளிர்சாதன வசதி ஏத்துக்கலையா? இல்ல குளிர்சாதன வசதி அப்போ அவர் உபயோகப்படுத்தினார்னு சொல்றீங்களா? அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் பண்ணலன்னு கேட்கல. கடைசி காலங்களில் அவருடைய உடல்நிலை ஒத்துக்கொள்ளாத பொழுது, படுத்த படுக்கையாக இருந்த பொழுது அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டு சொல்றேன். நான் என்ன கேட்குறேன், அத்தியாவசியக்கு மருந்து போறதுக்கும் மேக்கப் போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.